கொள்ளையர் அட்டூழியம். வயோதிப பெண் வெட்டி கொலை. வயோதிப தம்பதியரை கொள்ளையர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆபத்தான நிலையில் எகலியகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் எகலியகுட அருபொல நெடுரண பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த தம்பதியினரின் 2 பிள்ளைகள் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் ஒரு மகள் கலனி பிரதேசத்தில் இருப்பதாகவும் குறித்த தம்பதியினர் குறித்த வீட்டில் தனியே தங்கியுள்ளதாகவும் கொள்ளையடிக்க வந்தவர்களே இந்த கொலையை செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். வீட்டிலிருந்த வயோதிப ஆண் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் இறந்திருக்கலாம் என நினைத்து கொள்ளையர்கள் தப்பி சென்ற போதும் அந்த நபர் உயிரிழக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஜெயசிங்க முதியன் சேலகா சந்திரலதா ஐரின் என்ற 74 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது கணவர் 76 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி வீட்டின் குளியலறைக்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் பணி புறக்கணிப்பினால் மாணவர்களுக்கு நேர்ந்துள்ள கதி. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணிக்கு சமூகமளிக்காத காரணத்தினால் பல பாடசாலைகளில் மாணவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சீரற்ற காலநிலை நிலவிய போதிலும் இன்று காலை பல பிரதேசங்களில் மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமையால் பல பாடசாலைகளின் மாணவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் தபால் நிலையங்களுக்கு சென்று விடுமுறை எடுப்பதாக மின்னஞ்சல் ஊடாக பிராந்திய கல்வி பணிப்பாளருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் நேற்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இருந்தனர். இதன்போது நீதிமன்ற தடைகளை மீறி செயற்பட்டமையால் அதனை கட்டுப்படுத்த அவர்கள் மீது நேர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். எனினும் நாட்டிலுள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் இன்று வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். அத்துடன் சில அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாடு முன்னோக்கி செல்லும் போது ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அடுத்த மாதம் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிற்கு வருவார்களா? அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உடன்படுகிறோம். சம்பள முரண்பாடு குறித்து ஆராய அதிபர் குழு ஒன்றை நியமித்துள்ளார். வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் கண்டிப்பாக உயர்த்தப்படும். அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் அமைச்சரவைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் நாட்டை மீட்கும் பொருளாதார திட்டத்தை பற்றி பேசுவதில்லை. அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை வழங்காமல் ஓய்வு பெற்ற அதிபர்களின் சம்பளத்தை இடைநிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகன அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றனர். நாட்டில் 14 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர். அவர்களை பற்றி ஜேவிபியின் கருத்தை சொல்லுங்கள். இன்று மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். மக்கள் புதிய தொழில்துறைகளை தொடங்கியுள்ளார்கள். நாடு நம்பிக்கையான பாதையில் செல்லும் போது இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான நாடு உருவாகும் போது நாட்டை செயலிழக்க செய்யும் வகையில் செயல்பட வேண்டாம். இந்த இக்கட்டான நேரத்தில் 2 அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நடந்தால் மீண்டும் உரிமையான நாட்டை இழக்க நேரிடும் என்று மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார்.
பல்கலைக்கழக செயற்பாடுகள் ஆபத்தில் எச்சரிக்கும் பேராசிரியர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழில்சார் நடவடிக்கையினால் பல்கலைக்கழக அமைப்பில் நீர் மின்சாரம் மற்றும் இணைய வசதிகள் கூட இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் விஷாக சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சுமார் 2 மாதங்களாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சூரிய பண்டார தெரிவித்தார். இணைய வசதிகள் 1 மாதமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரைகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இணைய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து தமது சொந்த பணத்தில் விரிவுரைகளை நடத்துவதாகவும் சூரிய பண்டார தெரிவித்தார். இது தவிர பேராசிரியர்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து தண்ணீர், மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகள் கிடைப்பதில்லை என்றும் மின்வெட்டு காரணமாக உறைவிப்பான்களில் சேமிக்கப்படும் ஆராய்ச்சிகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் பேராசிரியர் கூறினார். இதன்படி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் மௌனம் காப்பது பிரச்சினைக்கு தீர்வாகாது எனவும் விஷாக சூரிய பண்டார தெரிவித்தார். நுவரெலியா பொதுமலசல கூடத்தில் 2 சடலங்களாக மீட்பு. நுவரெலியா பிரதான பேருந்து தரிப்பிடத்திலுள்ள பொது மலசல கூடத்திலிருந்து 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு நுவரெலியா பிளாக்ஃபோல் ருவன் எலியாவை சேர்ந்த 71 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமும், இன்று ஆரியபுர பொகவந்தலாவையை சேர்ந்த 51 வயதுடைய ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த 2 மலசல கூடத்தில் விழுந்து கிடந்ததை அவதானித்த பொதுமக்கள் 199 அவசர நோயாளர் காவு வண்டி சேவைக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருத்துவ உதவி அதிகாரிகள் இவர்கள் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து நேற்றைய தினம் மலசலக்கூடத்தில் இறந்த முதியவரின் சடலம் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நுவரெலியா மரண விசாரணை அதிகாரியின் உத்தரவின் பேரில் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டவர்கள் மலசல கூடத்தில் விழுந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.